அம்மு எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கால் பண்ணேன். அவ சாப்பிட்டாளா? இப்போ எப்படி இருக்கா? நேத்தே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்லங்க, என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். திரும்ப திரும்ப போன் பண்ணி ஏன் இதை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க? என் குழந்தைக்கு உங்க அக்கறை தேவையில்ல. நீங்க போனை வைங்க. இவருக்கு என்னாச்சு? நேத்தும் இப்படிதான் திட்டினாரு. குழந்தைய பத்தி விசாரிச்சா ஏன் இவ்வளவு கோவப்படணும்? விஜய், நாங்க பேசின வரைக்கும் அம்மு இப்போ நார்மலா தான் இருக்கா. காவேரி தான் அவ அம்மான்னு தெரிஞ்சுக்கிட்ட சந்தோஷம் தான் அவகிட்ட நிறைய இருக்கு. சீக்கிரமாவே காவேரியும் அம்மு தான் அவளோட பொண்ணுங்கிற புரிஞ்சுப்பா. நீங்க தைரியமா இருங்க மாப்பிள்ள. அப்பா, இவ்வளவு நாளா எனக்குன்னு நீங்க தாத்தா இவ்வளவு பேர் தான் இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அம்மா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, சித்தின்னு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி இல்லப்பா. நம்ம எல்லாரும் எப்பப்பா சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்க போறோம்? சீக்கிரமாவே அது எல்லாமே நடக்கும்டா. அம்மா ரொம்ப பாவம் இல்லப்பா. நேத்து அவங்க என்ன பார்க்க வந்த போது நான் அவங்க கிட்ட பேசவே இல்லை. அவங்க என்ன நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்கல்ல. அவங்க வேணும்ட்டே என்ன விட்டுட்டு போலியே. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, எல்லாம் மறந்துருச்சு. அதனால தானே என்ன விட்டுட்டு போனாங்க. அவங்க மேல நான் கோவப்பட்டிருக்க கூடாது. நான் இன்னைக்கே போய் அவங்க கிட்ட சாரி கேக்குறேன். அவங்க கிட்ட பேசவும் செஞ்சுட்டேன். அம்மு, நீ அம்மா கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்கலாம். ஆனா இந்த அம்மா பொண்ணு விஷயத்த மறந்து போய் கூட அவங்க கிட்ட சொல்லிடக்கூடாது, சரியா? அதுக்கப்புறம் அது உங்க அம்மாக்கு தான் பிரச்சனை ஆயிடும். காவேரி மிஸ் தான் என்னோட அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களையும் அம்மாவையும் சேர்த்து வச்சு பாக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. அம்மா வர வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். நேத்து ஏன் என்கிட்ட பேசவே இல்லமோ? என் மேல ஏதாச்சும் கோவமா